எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரி என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு கலகலப்பான ஸ்டோரி. என்ன ஸ்டோரின்னு தானே கேக்குறீங்க? வாங்க வாங்க கதைக்குள்ள போயிடலாம். என்னடா பெண்கள் பட்டாளம் ஒன்னா சேர்ந்திருக்கே, இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம கலா குடும்பத்துல பிரச்சனையா, அதனால அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக பிரச்சனை, இதோ பாத்திரலாம். என்ன கலாக்கா வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? இந்த மனுஷனுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. மாமியா கறிக்கு அதுக்கு மேல என்ன பார்த்தாலே கரைச்சு கொட்றா. ஐயோ கலா, இது எல்லார் வீட்லயும் உள்ளதுதான். இருந்தாலும் எங்க வீட்ல கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குடி. புருஷன் கூட ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்காரு, அவங்க அம்மா பேச்ச தான் கேட்காரு. இந்த மனுஷனை நம்பி வந்து நான் என்ன பண்ண? ஐயோ கலா, எப்ப பாரு இப்படி அழுத மூஞ்சோட ஏத்தி பிடிச்சு கொண்டைய போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தானா யாருக்கு தான் பிடிக்கும்? என்ன சொல்றமா? ஆமா கலா, கொஞ்ச நாள் நல்லா சடப்பினி போட்டு தலை நிறைய பூ வச்சு புருஷன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருந்தாதானே உன்னை பார்த்ததும் கொஞ்சம் பேசுறான்னு தோணும், நீ கேக்குறதையும் காது கொடுத்து கேட்க தோணும். அப்படித்தான் இருந்தேன். இருந்தாலும் அவருக்கு அவர் அம்மா தான் முக்கியம். ஐயோ கலாக்கா, டெய்லி நீயும் இப்படி வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்க. ஏதாவது உன்னால சாதிக்க முடிஞ்சதா? என்ன பண்ணனே தெரியலடி. என் புருஷன் கிட்ட உங்களை நம்பி தானே வந்தேன், என் சொல் பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து உன் பேச்சு மட்டும் தான் என் காதுல விழுகுது. இதுக்கு மேல நான் என்னத்த கேட்கன்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஏய் சிரிக்காதீங்கடி, நான் பொழப்பு உங்களுக்கு சிரிப்பாதான் தெரியும். சரி உங்ககிட்ட புலம்பி என்ன ஆக போகுது? நான் என் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காணும், என் மாமியா இங்க தேடியே வந்துருவா. ஐயோ அவ இம்சை தாங்கலடி. யார் வீட்டுல மாமியார் இம்சை இல்லாம இருக்கு? இது எல்லார் வீட்டுக்கும் உரியது. பாரு கலாக்கா, சேமியா இல்லாத பாயாசமும் மாமியா இல்லாத வீடும் நமக்கு ருசிக்காது. அவங்கள நம்மளோட என்டர்டைன்மெண்ட், அவங்கள வச்சு நம்ம என்ஜாய் பண்ணணுமே தவிர இப்படி எல்லாம் உட்காந்து கவலைப்படக்கூடாது. அட போடி, உனக்கு வாச்ச மாமியாரு நீ என்ன சொன்னாலும் கேக்கும். கேட்க வைப்பேன் ஏதோ ஒண்ணு. ஆனா நமக்கு வாச்சது விடா கண்டே கோடா கண்டேங்கிற மாதிரி. மாமியாரும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. ஐயோ கலா புலம்பாத. என்ன உன் மாமியாரும் உன் புருஷனும் உன் பேச்ச கேட்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதாண்டி. இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துருச்சு. நான் அதிர்ஷ்டக்காரி தான். சரி சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க போடுவோம். என்னதான் வீட்டுல மாமியார் குடைச்சல் கொடுத்தாலும் இந்த மாதிரி உட்காந்து ஊர் பரணி பேசுறது வீட்டு பரணி பேசுறது மட்டும் குறையுதா? அதெல்லாம் குறையாது முருங்கி, இதெல்லாம் காலங்காலமா நம்ம பழக்க வழக்கம். ஐயோ ரமா, பின்னாடி உன் மாமியார் விளக்கமாத்த தூக்கிட்டு வராங்க. ஐயோ என்னடி சொல்ற? என் மாமியாரா? எங்க யாரையும் காணோம். அடியே வனிதா, இந்த மாதிரி எப்போ ஏமாத்தாதன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏதோ பயக்கம் வயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த பயக்கம் எப்படின்னு பார்த்தேன். ஏடி இப்படியே ஏமாத்திக்கிட்டு ஒரு நாள் அந்த லா வராத உன் நாக்க கட் பண்ணி விடுறேன். சரி சரி விடுறமா. சரிடி, நான் கிளம்புறேன். ஏ கலாக்கா. என்ன முருங்கி, கலாக்கா பாடு ரொம்ப திண்டாட்டமால இருக்கு. அதானே, இதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு முடிவு கட்டணுமே. நாம என்னடி பண்ண முடியும்? அவங்க வீட்டுல போய் நானே வருவேன் இங்கும் அங்கும். வந்ததே லேட்டு, இதுல அங்கும் இங்கும் வருவியாக்கும். அதானா கருப்பாயி, நீ என்ன பேயா? இங்கேயும் அங்கேயும் உலாத்திக்கிட்டாலைய. பேயா பேயா பேயா? என்ன முருங்கி போயா போயாங்கிற? இல்ல வனிதா, பேயான்னு கேட்டேன். பேயா? எனக்கு பச்சக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. பச்சக்குனா? ஆமா கருப்பாயி, இங்க பாருங்க, நம்ம கலா வீட்டுல எனி டைம் பிரச்சனை தான். மாமியாரும் புரிஞ்சுக்கிறதுல, புருஷனும் புரிஞ்சுக்கிறதுல, ஏன் கலாவே புரிஞ்சுக்கிறதுல. வீட்டுல 3 பேர் இருந்துட்டு 3 திசைய சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. இந்த 3ஐயும் ஒண்ணு சேர்க்க நாம இன்னைக்கு நைட்டு ஒரு விஷயத்த கையாள போறோம். கையாள போறோமா? என்னத்த? அதான் கருப்பாயி, பேயி. என்ன பேயா? பேயா? அட பேய்க்கு பெரியம்மா வாய மூடு. பேயின்னு சொன்னதுக்கே இப்படி பயப்படுறிய? என்ன முருங்கி சொல்ற? பேயி கலா. இங்க பாரு ரமா, இன்னைக்கு நைட்டு நாம எல்லாம் சேர்ந்து கலா வீட்டுக்குள்ள பேய இறக்குறோம். என்ன இறக்குறியா? நான் வரல, நான் வரல. ஐயோ வனிதா, நம்மனா ஒரிஜினல் பேயவா இறக்க போறோம்? டூப்ளிகேட் பேய. அது என்ன டூப்ளிகேட்? உன்னதான் வேஷம் போட சொல்ல போறேன். என்ன நானா? பாரு, பேயெல்லாம் நல்ல வெல வெல வெலேன்னு இருக்கும். எனக்கும் பேய்க்கும் சம்பந்தமே இல்ல. ஏ கருப்பாயி, என்ன இப்படி சொல்லிட்ட? வெள்ளவெளேன்னு இருந்தாதான் பேயா? ஆமா ஆமா, நம்ம வனிதாவை நடிக்க வை. ஐயோ நான் மாட்டேன், நான் மாட்டேன். ஐயா அம்மா தாயே, நீ ஒண்ணுமே பண்ணாத, நான் பிளான் பண்றேன். ஆனா நீங்க எல்லாம் என் கூட இருப்பீங்களா? நானா? நான் இருக்கேன், நான் இருக்கேன் முருங்கி, நான் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ல ஒருத்தி கஷ்டப்படுறானா, அவளை இதால அவ குடும்பத்தோட சேர்க்க முடியும்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தீயா வேலை பார்ப்போம்.
ஒண்ணு சேர்க்கிறேன் தனித்தனியா பிரிச்சு விட்டுற மாட்டீங்களே. ஏ வாய கழுவு வாய கழுவு. இல்ல இந்த பக்கமும் யோசிக்கணும் அந்த பக்கமும் யோசிக்கணும். நீ மட்டும் யோசிக்காத, அத நாங்க பாத்துக்கிறோம். சரி ஓகே, எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ஒன்னு ரெடி, நீங்க ரெண்டு ரெடியா? பேயினா எனக்கு பயம். ஐயா, உன்னை பார்த்தே நாங்க பயப்படாம இருக்கோம். ஏய பார்த்து நீ ஏன் பயப்பட போற? இன்னைக்கு நம்ம 4 பேரும் போறோம். கலாக்கா வீட்டுல ஒரு அலப்பறைய கூட்டுறோம். ஓகே 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 ஓகே, நானும் வரேன் பழகுன தோசத்துக்கு. சரி ஓகே, நம்ம 4 பேரும் நைட்டு சந்திக்கலாம். ஆனா இந்த விஷயத்த கலாக்கிட்ட மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அது உசாராயிடும். ஓகே ஓகே, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நைட்டு களத்துல இறங்கலாம். பொண்ணுங்க நினைச்சா பிரிஞ்ச குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துலான்னு காமிக்கிறோம். எஸ், காமிக்கிறோம். ஓகே ஓகே, கூட்டத்தை கலைங்க, நைட்டு மீட் பண்ணலாம். என்னடா என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா குடும்பத்துல பிரச்சனையாங்க. அந்த பிரச்சனையை இவங்களும் என்னென்னமோ அட்வைஸ் எல்லாம் பண்ணி சால்வ் பண்ண பார்த்தாங்க. நான் எப்ப வரைக்கும் எதுவுமே கதைக்காகல. அதனால இன்னைக்கு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. சரி சரி ஓகே ஓகே, இன்னைக்கு இவங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா? நம்ம கலா ஹஸ்பண்ட் அவங்க மாமியாரு இவங்க பண்ண விஷயத்தினால ஒண்ணு சேர்ந்தாங்களா, இனிமேல் சண்டை போடாம இருப்பாங்களா, எல்லாத்தையும் பாத்துடலாம். இவங்க தாங்க கலாவோட மாமியாரு. நைட் ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனா தூக்கம் வரல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது, நைட் ஆயிட்டா மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. எப்பவும் போல நம்ம மருமக கிட்ட சில வம்புலாம் இழுப்போம். அவகிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணாதான் தூக்கம் வரும். ஏன்னா கத்தி கத்தி பேச வேண்டியிருக்கும். அந்த டயர்ல அப்படியே தூங்கிடுவான். சரி கூப்பிடுவோம். ஏ கலா கலா. காதே கேட்காது. இல்ல காது கேட்டா கூட கேட்காத மாதிரியே இருப்பா. அடியே என்னன்னு கேக்குறான்னு பாரு. இப்ப ஓடி வருவா பாரு. ஏ குண்டு. என்னன்னா குண்டா? குண்டா குண்டா சொல்லுங்க. குண்டா குண்டா அண்டான்ட்டு இவ்வளவு நேரம் காட்டு கத்துனே என்னடி பண்ண? அது மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு நைட் நேரத்துல உன்னை பார்த்தா பயந்துருவாங்கடி. எங்க நீங்க பயந்தீங்களா? பயந்து வீட்டை விட்டு ஓடுனீங்களா? எப்போன்ட்டு தான் இருக்க. அப்படிலாம் நான் ஓடிட மாட்டேன்டி. அதானே நீ என்ன ஓட விடலாம் தான் பாப்ப. எங்க அதான் நடக்க மாட்டேங்குதே. கனவுல கூட நடக்காது. அம்மா எதுக்கு இப்ப இந்த நைட் டைத்துல தலையை விரிச்சு போட்டுட்டு நிக்கிற? தலையை பின்னவங்களதான் நீ கூப்பிட்டுட்டியே. இங்க என்ன ஒருவேளை எப்பயாவது நீ செய்ய முடியா? இங்க பாருடி, சொந்தத்துக்குள்ள கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன்டா. நீ பேசுறதுக்குலாம் நான் பொறுமையா இருக்கேன். இல்ல இந்த நீ நான் போவான்னு பேசுறதுக்கு ஈங்கிற வாயை கிழிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. கிளிப்ப இருக்கட்டும், இன்னைக்கு உங்க மாவே வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். இல்லாட்டி நீ பேச மாட்ட. வயசான காலத்துல தின்னாமா தூங்குனாமான்னு இல்லாம என்ன போட்டு பாடா படுத்தி உயிரை வாங்குறியே. வயசான காலத்துல தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குதடி. எனக்குலாம் தூக்கமே வராது. அப்படியே தூக்கம் வந்துச்சு, பேய் தான் முன்ன வந்து நிக்கும். பயந்து நீ அலறி எழுந்திருப்ப. ஐயா, உன்னை பார்த்த பிறகு பேய பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப என்னத்துக்கு என்ன கூப்பிட்ட? கூப்பிட்டா காது கேக்குதான்னு பார்த்தேன். நல்லாவே கேக்குது. போடி மூஞ்சி முன்னால நிக்காம. தூக்கம் வருது. இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல. தலை கட்டி பூ வைக்கலாம்னு ஆசையா தலையை விரிச்சு போட்டேன். இந்த தலையாவது பின்ன விடுறாளா? எனக்கு வச்ச மாமியார பாரு, மாமியாரு. இதுக்கு கிட்டலாம் மண்ணு கட்டுறதுக்கு சாமியாரா போயிடலாம். ஆத்தாடி, எங்க போய் தலையை வெட்டிட்டு போறா? இதான் மாமியா மருமகளுக்குள்ள பிரச்சனை. சொல்வாங்கல்ல, கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் எப்பவும் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி மல்லு கட்டுறதாங்க வேலையேவும். நேரம் போலாட்டியும் சண்டை போட்டுக்குவாங்க, நேரம் வேகமா போனாலும் சண்டை போட்டுக்குவாங்க. இதுக்குதான் சண்டை போடணுங்கிற ஒரு காரணம்லாம் கிடையாது. இது மாமியாருக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கோ என்னமோ, ஆனா மருமகளுக்கு எரிச்சலா இருக்கு. சரி நைட் ஆயிடுச்சு, மாமியார் தூங்க போறேன்ட்டாங்க. வாங்க நம்ம கலா வீட்டுக்காரையும் கலா என்ன பண்றாங்கிறதையும் பாத்துடலாம். இவர் தாங்க நம்ம கலாவோட வீட்டுக்காரு, பழனி. அப்பா நான் சண்டை போடுதுங்க ரெண்டும். இங்க வரைக்கும் காது கிளியுது. பஞ்சாயத்தை நம்ம கிட்டதான் கொண்டு வருவா. அதுக்குள்ள பேசாம படுத்து தூங்கிட வேண்டிதான். இங்கிட்டும் பேச முடியல, அங்கிட்டும் பேச முடியல. கல்யாணம் முடிச்சதுல இருந்து நம்ம பாடு திண்டாட்டம் தான். இதுல நம்ம சொந்தக்கார பொண்ணு நல்ல பொண்ணுடா, பேசவே மாட்டா, அளந்து பேசுவா அப்படின்னு அம்மா சொல்லி கட்டி வச்சுச்சு. இவன் என்னன்னா பேச்சிலேயே வீட்டை பொழந்துருவா. ஐயோ சத்தம் கேக்குது, பேசாம படுத்துருவோம். மாமா மாமா. சொல்லுமா. என்ன மாமா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? ஏய் அழகா இருக்கனே மாமா. ஏமா, ஏன் என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாமா, சும்மா. அப்படிலாம் இருந்தா தானே உங்களுக்கு என்ன பிடிக்கும். உங்க அம்மா என்ன ஏதாவது சொன்னா நீங்க எதிர்த்துட்டு கேப்பீங்க. அதுக்குதான் மாமா. சரியா போச்சு. என் நேரம் இவ மட்டும் எங்க அம்மா கூட சண்டை போடக்கூடாது, நானும் சேர்ந்து சண்டை போடணும். அதுக்கு என்னென்னலாம் பண்றா. இதோ வந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்க. உள்ள இருக்கிற 3 பேரை பயமுடுத்த வெளியே இருக்கிற 4 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. சரி ஓகே வாங்க. இவங்க எப்படி உள்ள போறாங்க, பேயா யார் வர போறாங்க, உள்ள இருக்கிற 3 பேரையும் எப்படி பயமுடுத்த போறாங்க, அவங்க 3 பேரும் பயத்துல ஒண்ணுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருப்பாங்களா? இருக்கணும்னு இவங்க 4 பேரோட ஆசை. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு வாங்க பாத்துடலாம். அடியே முருங்கி, எல்லாம் தூங்கி இருப்பாங்கல்ல. இங்க பாரு, வாசல் பக்கத்துல கட்டுல போட்டுதான் அந்த மாமியா கிளவி படுத்திருப்பா.
அதை தாண்டி உள்ள ரூம்ல தான் கலா. கதவை லேசா திறந்து நாம 4 பேரும் உள்ள போய் கதவை லாக் பண்ணிடுவோம். எல்லாம் சத்தம் இல்லாம செய்யணும். முருங்கி, நான் வேணா வெளியே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கடவா? யாராவது ஒரிஜினல் பேய் தான் வரும், நின்னு பாத்துக்கிறியா? ஐயோ, மாட்டேன் மாட்டேன். ஐயோ, உன்னையெல்லாம் இந்த ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு. என்னது ஆபரேஷனா? படுக்கப்பட்டு யாரையாவது அறுக்கணுமா? என்னது அறுக்க போறியா? அதான் ஆபரேஷன். ஆமா, இவங்க ஆபரேஷன் பண்றதுக்கு பெரிய எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். கருப்பாயி, ஆபரேஷன் சொன்னது நம்ம பிளான. ஓஹோ, அப்படியா? இங்க பாரு, யாரும் சொதப்பிட மாட்டீங்கல்ல. நானும் சொதப்ப மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். சரி, ஓகே. 4 பேரும் ஆஹா, 5ஆவதா பேயி. நம்ம 5 பேரும் பஞ்சதந்திரமா இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறோம். ஓகே? அந்த 5வது பேய் எங்க இருக்கு? அது கரெக்டா வர வேண்டிய டயத்துக்கு வரும். வா வா. ஓகே. சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்கடி, மணி 12 ஆக போகுது. நாம போகல, நிஜ பேய் வந்துராம. மெதுவா சத்தமே இல்லாம கதவு திறந்து உள்ள போவோம். ஏன் முருங்கி, இந்த மாமியா கிழவி எப்பவும் கதவு திறந்து வச்சுட்டு தான் தூங்குமா? முன்ன தாவரத்துல கோடி கோடியா சொத்தா வச்சிருக்கு. எவனாவது வந்து களவாண்டுட்டு போவ. அது எப்பவும் வெயில் காலம், கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்கும். சரி சரி, வாங்க போலாம். பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இத கரெக்டா சொதப்பாம பண்ணுவாங்களா? பாத்துறலாம். ஏய், மாமியா கிழவி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா. இப்போ பேய வர சொல்லிடலாமா? ஏய், அதுக்கு முன்ன பிஜிஎம் பிஜிஎம். இதோ போட்டு பேய கூப்பிட்டுருவோம். வனிதா, பிஜிஎத்தை ஆன் பண்ணு. வாவ், சூப்பர் சூப்பர். பேய கொண்டாந்து நிறுத்துங்க. ஏமா பேயம்மா, வாமா. ஆத்தாடி, நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி சரி, எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்க கூடாது. வனிதா, அங்க உட்காந்துட்டு என்னடி பண்ற? எஃபெக்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடு. பிஜிஎம் காத்து. சவுண்ட்ல மாமியா கிளவி எந்திக்கணும். இத கொடுக்கறேன். அலாம கொடுடி. என்ன இது சத்தம்? என்ன காத்து இப்படி வீசுது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன? எல்லாம் தூங்கிட்டாங்களா? என்ன தெர துணி அந்தரத்துல தொங்குது? என்ன இது? வனிதா, சவுண்ட் ஆன் பண்ணு. என்ன இது சவுண்ட்? யார் இது? என்ன பயம் இல்லாம பேய் பக்கத்துல போகுது? அட வனிதா, கூமுட்ட. இங்கிலீஷ் பேய் பிஜிஎம்லாம் கொடுத்தா கிழவிக்கு தெரியுமா? நம்ம தமிழ் பிஜிஎம் ஏதாவது கொடு. எல்லாம் இந்த குண்டு பண்ண வேலையா இருக்கும். யாரு கொண்டு வந்து நட்டமா நிப்பாட்டி வச்சுட்டு? சை, இந்நேரம் எந்த நாய்க்கழுதை இப்படி கத்துது? ஐயய்யய்யே, இன்னைக்கு தூங்க விடாதுங்க போல. திரும்பவும் நம்ம மருமகளை கூப்பிட்டு ஒரு சண்டையை போட வேண்டியதான். பாத்தியா கிழவிக்கு குசும்ப? தூக்கம் வராததுக்கெல்லாம் மருமக கூட சண்டை. ஏத்து வனிதா பிஜியத்தை. என்ன என்ன இது சவுண்ட் வித்தியாசமா இருக்கு? இது கிட்ட இருந்து தான் சவுண்ட் வருதா? ஐயோ, பேயா? ஐயோ, பேய்தா? பழனி, பழனி. ஏன் மாமியா கழுவி எழுந்திருச்சு? ஒளிஞ்சுக்கோங்க ஒளிஞ்சுக்கோங்க. பழனி, எம்மா எம்மா பேயம்மா, கொஞ்சம் நவுண்டுக்கம்மா, என் மகனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, தெருவு கத்துதே. டேய் பழனி, பழனி, டேய் பழனி. சக்சஸ் சக்சஸ். மாமியா கிழவிய பயமுடுத்திட்டோம். கமான் கேர்ள்ஸ், அடுத்து பழனி ரூமுக்கு போய் குடும்பத்தோட பயமுடுத்துவோம். ஏமா இங்க பாரு பேயம்மா, கொடுத்த காசுக்கு இப்படியே நின்னே பயமுடுத்தாத. கொஞ்சம் கொஞ்சம் வாயை திறந்து பேசு, சிரி, புரியுதா? ஆத்தாடி, வாங்க கேர்ள்ஸ். நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். ஓகே? இவங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறேன்னு போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகே ஓகே, வாங்க நம்ம பழனி ரூமுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டேய் பழனி, பழனி. ஐயையே, உங்க அம்மா வந்தாச்சா? கொஞ்ச நேரம் நம்ம பேச விடாது. பேசி மகனை என்னமோ மாத்திடுவேனோங்கிற பயம். சாமத்துல கூட வந்து எப்படி கத்துது பாருங்க. அவங்க கத்துறத பார்த்தா ஏதோ பயமா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்து நான் தான் பயப்படணும். பழனி. ஆமா, இத வாரேமா. உடனே அம்மான்னு ஓடுங்க. என்ன கொடுமையோ. இந்த கிழவிக்கு ஒரு பாயாசத்தை போடணும். நம்மள ரொம்ப இம்சை பண்ணுதுப்பா. ஐயா ஐயா பழனி. என்னம்மா, என்ன ஆச்சு? பேய் இருக்குடா. பேயா? என்ன சொல்றீங்க? ஐயா. என்னம்மா, என்ன என்ன? பேய்டா.
ஆமா அது நம்ம கலாமா. ஐயோ முறைக்கிறாளே. கலாவா? பழனி, ஐயா பழனி, என்னமா ஆச்சு? பேய பார்த்தேன்டா. யோமா கனவு கண்டியா? இல்லடா, என் முன்ன வந்து நின்னுச்சுடா. கேக்குதா? என்னம்மா ஏதோ சத்தம்? இப்ப பாரு, காத்து காத்து பழம் அடிக்க பாரு. என்னம்மா சொல்ற? என்னம்மா இப்படி காத்தடிக்குது? பழனி, இப்ப ஒரு பாரு பேயி. இந்த கிழவிக்கு லூசு பிடிச்சிருச்சு. ஐயோ, என்னங்க? என்ன இது? என்னடா பழனி? என்னங்க? அடி என்னடி பண்ற? அப்பா ஐயோ, பேய் வந்துருச்சு. பழனி, ஐயோ அம்மா என்னம்மா பண்ற நீ? பேயிடா. அவங்க போ சொல்லுங்க. அதாடி பேய்க்கு பயந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பேய் ஆக்கிருவீங்க போல. ஐயோ அம்மா இறங்குமா. ஏண்டா, உன் பொண்டாட்டி தொத்திக்கிட்டு இருக்கா, அவளெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. அம்மா பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன், என்ன இறங்க சொல்ற? அதுக்காக என் புருஷன் உங்களை தூக்கி சுமப்பாரா? நான் பயப்படுறதுல ஒரு நியாயம். வயசான காலத்துல நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அடியே, வயசாகி முக்கியம், பயம் எப்ப வேணாலும் வரும். என் இடுப்புல உட்காந்துக்கிட்டும் சண்டை தான் போடணுமா? மாமா, இந்த மாமியார் அதை பேய்ட்ட விட்டுருங்க மாமா. அடியே அது என் அம்மா அடி. பரவாயில்ல மாமா, என்னத்துக்குடா விடுற? பழனி, அம்மா சொல்றத கேளு, இதான் உனக்கு நல்ல நேரம். உன் பொண்டாட்டியை பிடிச்சு அதோட தள்ளி விட்டு. கிழவி, யார பிடிச்சு தள்ளி விட சொல்ற? ஐயோ ரெண்டு பேரையும் புடிச்சு தள்ள போறேன். கீழே இறங்குங்க ரெண்டு பேரும். பழனி, பேய்டா. மாமா, பேய் மாமா. ஷோ, ஒரு பேய் வந்துட்டா கூட எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. பேய் சிரிக்குதுடா. மாமா பயமா இருக்கு மாமா, விரட்டு மாமா. சரி ஓகே விரட்டுறேன். இந்த பக்கம் போ. சரிடா. யாரு நீ? நான் தான் பேயி. அது பார்த்தாலே தெரியுது. இங்க எதுக்கு வந்திருக்க? மாமா, செத்த நேரம் சும்மா இருடி. இல்ல மாமா, அது பொம்பளை பேய் போல. நீங்க இங்கிட்டு வாங்க, அத்தை பேசிக்கிட்டோம். அடி பாவி, பேய்கிட்ட கூட பொம்பளை பேய்கிட்ட பேசக்கூடாதா? ஷோ. ஏண்டா பழனி, இது பொம்பளை பேயாடா? ஆமாமா அப்படிதான் தெரியுது. ராசாத்தி பாரா, முகம் கூட தெரியாத அளவுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கானே. உன் பொண்டாட்டியும் இருக்காளே, சேலை தான் கட்டுறா, ஆனா சேலை கட்டுற மாதிரியா இருக்கு. ஓ சும்மா இரேமா, பேய வச்சுட்டு பண்ற பஞ்சாயத்தா இது? கிழவி, யார பார்த்து நீ கிழவிங்கிற? உன்னை பார்த்துதான் கிழவி. பேயவும் என்னையும் கம்பேர் பண்றிய? கம்பேரு ஏன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தான் இருக்கு. அங்க பாருடி, அங்க பாரு, பேய பார்த்து கத்துக்கோ. பொம்பளை பிள்ளை இப்படிதான் அடக்க உடக்க லட்சணமா இருக்கணும். அத அடங்கி உடங்கி போய் தான் வந்திருக்கு. ஆனா உனக்கு அந்த அடக்கம் இல்லையடி. ஷோ அம்மா, நான் பேயிட்ட பேச விரட்டவா இல்ல உங்க ரெண்டு பேத்தையும் விரட்டி விடவா? முதல்ல இந்த குண்டு கழுதையை விரட்டி விடுறா. ஷோ, பேசாம உங்க ரெண்டு பேத்தையும் விரட்டி விட்டுட்டு இந்த பேய் கூட குடும்பம் நடத்திட்டு போயிடலாம் போல. கிழவி, பேய் ஏதோ சந்தோஷப்படுது. சந்தோஷமா? என்ன பேய் ஒரு தினுசா பாக்குது. என்ன சொன்னீங்க? என்ன பேயம்மா? இதை ஏன் கூட குடும்பம் நடத்துறேன்னு சொன்னீங்க. நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அடியே, யாரடி நீ? என் மாமா கிட்ட அழகா இருக்கேனான்னு கேக்குற? அடியே, அது பேயடி. பேயா இருந்தா என் மாமாட்ட பேசுவா? இங்க பாருடி, சிரிக்காத. பல்ல தட்டி கையில கொடுத்துருவேனாக்கும். ரமா, பேயா நடிக்கிறது எவடி? பயமுடுத்த சொன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பழனி சிரிக்க சொல்லாதடா, அம்மாக்கு பயமா இருக்குடா. இந்த சிரிப்புல தான் மாமாவே மயங்கறாருன்னு நினைக்கிறேன். அடியே கிறுக்கு பிடிச்ச கிறுக்கி, பேசாம இருடி. அது பேயடி. சத்த நேரத்துக்கு முன்ன பேயன்னு தெரியாம அதோட என்ன கம்பேர் பண்ணீங்களா? கம்பேர் இப்ப மட்டும் என்னவா? ஐயோ, இவ வாய மூட முடியலையே. பழனி, பேசாம இந்த பேய்க்கு எவ்வளவு புடிச்சு கொடுத்துருவான். என்ன புடிச்சு கொடுமா? அது கூட என்ன பார்த்து ஆசையா சிரிக்குது. அது கூட எங்கிட்டாவது போயிடுறேன் உங்க இம்சையில இருக்கிறதுக்கு. என்னடா இப்படி சொல்ற? இங்க பாரு பேயி, எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்க? இங்க இருந்து போயிடு, போ போ. சும்மாலாம் போக முடியாது. எனக்கு உங்க 3 பேத்துல ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆள் யாருன்னு முடிவு பண்ணுங்க. அவங்கள கூட்டிட்டு நான் இப்பவே போயிடுறேன். அத்தா பேயாத்தா, ரொம்ப சந்தோஷம் அத்தா. என் மருமக குண்டுவை கூட்டிட்டு போ. கிழவி, யார பார்த்து குண்டுங்கிற? உன்னை பத்தி தாண்டி குண்டாத்தி. இங்க பார் பேயே, பேயே சொல்லு தாயே. என்னதான் குண்டுன்னு சொல்றாள, என்னால நீ கூட்டிட்டு போக முடியாது. இந்த ஸ்லிம் பாட்டிய கூட்டிட்டு போ. ஸ்லிம், பெரிய ஸ்லிம். ஏய், என்னடி அப்படி சொல்லிட்ட? ஆனா ஸ்லிம்ல சிம்ரன் மாதிரி இருப்பேனாக்கும். இப்ப கூட இடுப்ப வெடுக்கு வெடுக்கு நாட்டி டான்ஸ் ஆடுவேன். ஒன்னால ஆட சீச்சி. உனக்கு இடுப்பு இருக்காடி? இடுப்பே இல்லாதவளுக்கு எங்கிட்டு குடிடி டான்ஸ் வரும்? ஐயோ கொடுமையே. இங்க பாரு பேயம்மா, எங்க வீட்டுல இதான் கொடுமை. இந்த ரெண்டையும் கூட தூக்கிட்டு போ, என்ன விட்டுரு. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன்.
என்ன முடிவு? எனக்கு இந்த பழனியை தான் பிடிச்சிருக்கு. பழனி, நீ என் கூட வந்துடுறியா? வந்துடுறேன். இந்த மாமியார் தொல்லைலாம் இருக்காதுல? என்னங்க? பொறுமா, முழுசா பேசிக்கிறேன். அதெல்லாம் இருக்காது. டேய், அப்ப என்ன கூட்டிட்டு போடா. ஐயோ, எனக்கு மாமியார் தொல்லை பிடிக்காது. அசிங்கப்பட்டா என் மாமியார் கிழவி. கிழவி, உன்னை கூட்டிட்டு போனா அதுக்கு இம்சையா? அட குரங்கு குரங்கு, அங்க அது உன் புருஷனை கூட்டிட்டு போக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இன்னும் என் கூடயே சண்டை போட்டுட்டு. ஐயோ, என் புருஷரு. போடி போ. இப்போ இதோ இப்பவே போறேன். மாமா மாமா. ஹேய், என்னடி மாமா? இனி இந்த பழனி எனக்கு தான் மாமா. மாமா ஏமான்னு யாராவது வந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஐயோ அத்தை, இப்ப என்னத்த பண்றது? என்னடி இந்த பேய் இப்படி சொல்லுது? எனக்கு நேரம் போலாட்டி ஒன்ன கூப்பிட்டு அப்பப்ப சண்டையாவது போட்டுக்குவேன். இந்த பேயை கூப்பிட்டு நான் சண்டை போட முடியுமா? கோபத்துல போட்டு தள்ளிருச்சுனா கண்டிப்பா அத்தை. நானும் யார் மேல கோபம் இருந்தாலும் உங்க மேல காமிச்சுக்குவேன். என் மனசு குளுக்குளுன்னு இருக்க. அப்பப்ப உங்களை கிளவி கிளவி திட்டிக்குவேன். இனி இதெல்லாம் எப்படியே தான் நடக்கும்? இல்லடி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க என் மகன் கண்டிப்பா தேவை. ஆமா அத்தை. அதனால அத்தை கவலையே படாதீங்க. அந்த சத்தியவான் சாவித்ரி யமன் கிட்ட போராடி அவ புருஷனை காப்பாத்துற மாதிரி இந்த பேய் கிட்ட போராடி என் புருஷனை நான் காப்பாத்துறேன். மருமகளே, அத்தை இனி நடக்கிற ஆட்டத்தை மட்டும் பாருங்க. ஐயோ முருங்கி, பேய பார்த்து பயந்தனா இப்ப விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, பேய் நல்ல செம்ம ஆட்டம் காமிக்குது. ஏய், அதெல்லாம் சரி. ஆனா இந்த பேய் கிட்ட நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்? மாமியா கிளவிய பயமுடுத்த. ஆனா அந்த பேய் பழனி கூட குடும்ப நடத்தால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஐயா ஆமா முருங்கி, ஒருவேளை இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு மாத்திருச்சோ? அது எப்படி மாத்தோம்? நாம சொல்லி கொடுத்தது இதுதானே. ஆனாலும் ரூட் வேற மாதிரில போகுது. முருங்கி முருங்கி, நான் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கணும்? நீ நீ இங்க? ஐயோ, அப்ப நான் உள்ள இருக்கிறது. ஐயோ, அவதான் வெளிய வந்திருப்பா. ஏமா பேயம்மா, உள்ள நடிக்காம எதுக்குமா வெளிய வந்த? நான் இன்னும் உள்ள போகவே இல்லையே. உள்ள போகலையா? இவ்வளவு நேரம் உள்ள என்ன நடக்குதுன்னு உங்க கூட சேர்ந்து நானும் எட்டி வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தேன். என்னது? எங்க கூட சேர்ந்து நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? ஆமா, நீங்க என்ன இன்னும் உள்ள போக சொல்லவே இல்ல. எனக்கு காசு கொடுத்துட்டு உள்ள யார நடிக்க அனுப்பி இருக்கீங்க? நான் நடிக்கவா? ஒருங்கி, அப்ப நான் உள்ள இருக்கிறது. ஐயோ, நெஜ பேயே. என்னது? நெஜ பேயா? என்னது? பேயா? ஐயா, பேய பேய. ஐயோ, பேய பார்த்து பயந்து ஓடிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள இருக்கிறது நெஜ பேயனா? இப்போ என்ன நடக்க போகுது? மாமியார் மருமக சண்டை மட்டும் இல்ல, இன்னைக்கு இவங்க குடும்பத்தோட சீனே கதம் கதம். என்ன வள்ளி சொல்ற? சரி, ஓகே, வெயிட் பண்ணு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கலா கலா, வேண்டாம் கலா. முடியவே முடியாது. இன்னைக்கு இந்த பேயா இல்ல நான் பாத்துறேன். பார்க்கலாமா? பாத்துறலாம். அம்மா, ஐயா பழனி, பேய்க்கும் சண்டை. அத நம்ம ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்க போறோம். டேய், நம்ம வீட்டு பேய் ஜெயிச்சிருவாளா? பாப்பாமா, எப்படியோ எனக்கு பேய் கூட தான் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அது பழகுன பேயா இருந்தா என்ன, பழகாத பேயா இருந்தா என்ன? என்னங்க நடக்குது? இன்னும் பேய் கூட மட்டும் இல்லங்க, மாமியார் கூடயும் இன்னும் சண்டை பேச்சுவார்த்தை ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல, திங்கக்கிழமை பார்க்க போறோம். நாளைக்கு சண்டே, எப்பவும் போல லீவு. திங்கக்கிழமை மாலை 3 மணிக்கு மறக்காம எல்லாரும் வந்துடுங்க. பேய் இவங்களை பாடாப்படுத்துதா இல்ல பேயை இவங்க பாடாப்படுத்துறாங்களான்னு பாத்துறலாம். ஓகேவா? பார்ட் 2 திங்கக்கிழமை வரும், மறந்துடாதீங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருந்தது? பார்ட் 1 கலகலப்பா இருந்ததா? எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை. பார்ட் 2 ஓட திங்கக்கிழமை சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள்